ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்களோட செக்கம்மா சேனல். இன்னைக்கு நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கலான் இருக்கேங்க. ஏன்னா அதுக்கு ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்ததுனுடைய தாக்கம் தான் இந்த ஸ்பீச்சு. ரிலேஷன்ஷிப் பற்றி, அதாவது உறவு முறைகளை கடைசி வரைக்கும் நம்ம எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி பேசணும்னு எனக்குள்ள ஒரு தாக்கம் வந்துச்சு. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2050 அந்த வருஷத்துல 50க்குள்ளார பார்த்தீங்கன்னா மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை பையன், மாமா பொண்ணு, அந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுதான் இதனுடைய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா உறவு முறைகளை பத்தி நம்ம பார்க்கலான்னதுல முக்கியமான உறவு முறை அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர்ற உறவு முறை, கணவன் மனைவி உறவு. அது எப்படி நம்ம ஹெல்த்தியா நம்ம வளர்த்துக்கலாம், அது அந்த உறவு முறைக்கு உரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்படி கொடுக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர்ற உறவு இல்லையா, அதுல நம்ம பிரச்சனை பண்ணிக்கலாமா, அதுல நம்ம குழப்பம் பண்ணி நம்ம வாழ்க்கையே நாசம் அடிச்சிடலாமா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா. ரீசெண்டா எங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு 3-4 ஃபேமிலியில இது மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, இத்தனைக்கும் 2 பேர் லவ் மேரேஜ் பண்ண பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்ல கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பெரிய பெரிய முடிவு எடுக்கிறாங்க இந்த குழந்தைங்க. இதுக்கு யார் சொன்னாலே அவங்க வச்சுக்கிறதும் இல்லை. நான் தான் கரெக்டு, நான் தான் கரெக்டுன்னு 2 பேருமே வாதம் பண்றாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு முறையை நம்ம எப்படி நல்லபடியா கொண்டு போகணும், அதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் தான். மாத்திக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம அதை ஏத்துக்கிறது இல்லை, அதை நம்ம வச்சுக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. அதாவது முதல்ல இந்த உறவு முறையில், இந்த உறவு நிலை எந்த உறவா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம விடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஈகோ. அந்த ஈகோவை விட்டுட்டோன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனையும் வராது. யார்கிட்ட விட போறோம்? அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போறதுல என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அதை நம்ம ஈகோவை முதல்ல ஒழிக்கணுங்க. அது ஒழிச்சோம்னா மேக்சிமம் பிரச்சனை சரியாயிடும். நான் தான் கரெக்டு, நீ தான் கரெக்டு, நான் சொல்றத நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. கணவனா இருந்தா மனைவியோட பேச்சு கேளுங்க, மனைவியா இருந்தா கணவனோட பேச்சு கேளுங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு ஒத்துமையா வாழணும், ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டு இருக்கணும்னு சொல்லி தானே உங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அதுல எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வருது? நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன், நான் சொன்னா நீங்க கேட்டுக்கோங்க. விட்டு விட்டு பிடிச்சாதான் ஒரு லைஃப் நல்லா இருக்கும். சரி, விட்டு கொடுத்து போகும்போது என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்காம அவ எந்த விஷயமுமே செய்ய மாட்டா, அவளை கேட்காம நான் எந்த விஷயமுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் வரும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் பிரியவே பிரியாது. ரொம்ப நல்லா சுமூகமா நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாழும்போது நமக்குள்ள ஒரு கர்வம், ஒரு பெருமிதம் கிடைக்கும். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தான் சப்போர்ட் இருக்கே, எனக்கு அவர் இருக்காரு, அவருக்கு நான் இருக்கேன், அந்த சப்போர்ட் இருக்குல்ல. கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இந்த பாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது, ஒரு பெண்ணை பற்றி ஒரு புரிதல் ஆணுக்கு கண்டிப்பா தேவை. அதே போல ஒரு ஆணை பற்றிய புரிதல் கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு தேவை. ஏன்னா ஜென்ஸ்னுடைய ஃபார்மேட் வேற, லேடிஸ்னுடைய ஃபார்மேட் வேற. லேடிஸ் பார்த்தீங்கன்னா வள வள வளன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஜென்ஸ் ரொம்ப ஷார்ட்டா அப்படியே கட் பண்ணி கரெக்டா பேசுவாங்க. ஸோ நம்ம வளவலன்னு பேசினா அவங்களுக்கு கோவம் வரும். பாரு, கரெக்டா பாயிண்ட் சொல்லு, அது மாதிரி கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஜென்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி பழகிட்டோம்னா ஈஸியாக அவங்கள நம்ம வழி கொண்டு வந்துடலாம். அதே போல் லேடிஸ் கிட்ட அவங்க இது மாதிரி நம்ம பழகிட்டோம்னா அவங்க நம்மக்கிட்ட பேசுறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எனக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம மாறிட்டோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டோம். ஸோ அவங்க பேசும்போது நம்மளால ஈஸியாக அதை எடுத்துக்க முடியும்,
ஸோ நமக்கு ஷார்ப்பாக நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு வேல ட்ராவல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். பொறுமை வேணுங்க. எல்லாத்துலேயும் படபடப்பு. எனக்கு உடனே நடக்கணும், இது செய்யணும், அது செய்யணும், உடனே பண்ணணும், உடனே நடக்கணும். ஏங்க ஒரு சாப்பாடு செய்யணுன்னாவே 20 நிமிஷம் கண்டிப்பாக தேவைப்படுது இல்லையா? அரிசி ஊற வச்சு அது கரெக்டான பதத்தில் வெந்து எடுக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் தேவைப்படுது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே படபடப்பு காமிச்சோம்னா அது வந்து சரிப்பட்டு வராது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அதுக்குரிய டைம் கொடுக்கணும். அப்போ விட்டு கொடுத்து கரெக்டாக நம்ம போகும்போது தான் நமக்கு வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக இருக்கும். இதையும் தாண்டி அன்பு, அக்கறை, அனுசரிப்பு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்பாக இருக்கணும். அன்புன்னா கணவன் வந்து மனைவி மேலேயும் மனைவியினுடைய குடும்பத்தார் மேலேயும் நல்ல உண்மையான அன்பு செலுத்தணும். அதே போல் மனைவியும் கணவன் மேலேயும் அவங்களுடைய குடும்பத்தார் மேலேயும் உண்மையான அன்பு செலுத்தணும். அதை விட்டுட்டு நான் வந்து என்ன இதில் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். நான் உங்கள் வீட்டில் வந்தால் எப்படி கவனிச்சுக்கிறேன், நீ எங்கள் வீட்டில் வந்தால் கவனிச்சுக்கிறியா, இதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே ஆகும் நமக்கு பிரச்சனைகளே. ஸோ நம்ம அதில் வந்து நம்ம உண்மையாக இருக்கணுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும். அது மாதிரி உண்மையாக இருந்து பாருங்க, அந்த லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது அக்கறை. அக்கறைன்னா எப்படின்னா, ஒரு 4 கிழமை ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கும்போது நிறைய வேலை இருக்கும். ஸோ அந்த மனைவி வந்து அந்த பெண் நிறைய வேலை செய்வாள். ஸோ அந்த கணவன் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே ஜாலியாக ஏதோ ஒன்று குறிச்சிக்கிட்டே இல்லாமல், இன்னைக்கு நிறைய வேலை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் இறங்கி போய் அவங்க செய்ய மாட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல், நீ உட்காருமா, நான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு நிறைய வேலை உனக்கு, நான் பார்த்துக்கிறேன், நீ இதெல்லாம் மட்டும் செய், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டா அந்த மனைவிக்கு இதை விட வேற என்ன வேணுங்க? அதுக்கு தானே ஒரு வீட்லேயும் லேடிஸ் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க, நம்ம கூட எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஏங்கிட்டு இருக்காங்க. இதே தான் மனைவிகளும் கணவர்மார்களுக்கு செஞ்சோன்னு வைங்களேன், அது மாதிரி நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த வாழ்க்கை எவ்வளவு வந்து சந்தோஷமானதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் இப்போ சொல்கிறத வந்து உங்களுக்கு கேட்கும்போது புரியாதுங்க. இது மாதிரி விட்டு கொடுத்து அனுசரித்து ஒரு அக்கறையாக ஒரு அன்பு பாசத்தோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், அந்த வாழ்க்கை வந்து ஒரு நாள் முடியுது, ஐயோ ஒரு நாள் போயிடுச்சேன்னு உங்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது, அரவணைச்சு போகிறது, இது மாதிரிலாம் இருந்தால் அந்த வாழ்க்கை தான் வந்து பரிபூரணமான ஆசி பெற்ற ஒரு குடும்பங்க, ஒரு வாழ்க்கை. சரிங்களா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான், சின்ன சின்ன விட்டு கொடுக்குற அந்த விஷயம்தான். அது பண்ணுறதுனால வாழ்க்கை எவ்வளோ பிரகாசமாகும் தெரியுங்களா? நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு எந்துவம் ஒரு நாள் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் எழுவீங்க. ஸோ இந்த கோர்ட்டு கேஸு டைவர்ஸு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. ஸோ இன்னொன்று வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரி பிடிச்சா இருக்கிறது, பிடிக்கலன்னா கோவப்படுறது, உடனே 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறது, டக்குன்னு டைவர்ஸ் வாங்கிக்கிறது, நீ நான் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா இரு, இல்லைன்னா போ, இது மாதிரியெல்லாம் பார்த்து 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 வளர்க்கும்போது வளர்ந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களும் அதையே தாங்க கற்றுக்கும். அப்போது அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ நம்மளே ஸ்டடி இல்லை. அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம போய் எப்படி சொல்லித்தர முடியும்? நீ இப்படி இருக்கணும்ப்பா, நீ இந்த மாதிரி இருக்கணும்ப்பான்னு நம்ம சொல்லித்தர முடியுமா? சொன்னால் நம்ம பசங்க நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்க? எப்பா நீ பண்ணதை தான்ப்பா நான் இப்போ நான் பண்ணுறேன், ஏம்மா நீ பண்ணதை தான்ப்பா நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க. கரெக்டுங்களா? யோசிச்சு பாருங்க. 2 பேர் பேசுறதுமே ஒரு வேல்யூ பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பேசாம இரு, அது மாதிரிலாம் மட்டம் தட்டினோம்னா அந்த லைஃப் வந்து எங்கே பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறத வேல்யூ பண்ணிக்கணும். ஓ கரெக்டு பொறுமையாக பேசும்போது இது தப்புன்னா கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க. கோபத்தில் பேசும்போது அந்த தப்புன்னு சொன்னீங்கன்னா இனியும் அக்ரவேட் ஆகி வேற வேற மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம நல்லபடியாக ஒரு கணவன் மனைவி உறவு வந்து நிலைக்கணும்னா முதல்ல ஈகோவை விடணும். அடுத்தது பொறுமையாக இருக்கணும். அன்பு, அரவணைப்பு, அனுசரணை, அக்கறை, இது மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக கோர்ட்டுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஜென்ரேஷன்ஸ் வந்து அது மாதிரி போயிட்டுருக்கு.
எது ஒண்ணுமே யாருக்கும் பொறுமை கிடையாது, ஒரு நிதானம் கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க, அவசர அவசரமா முடிவு எடுக்கிறாங்க. யாருமே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? என்னமோ எனக்கு இன்னைக்கு அந்த வீடியோவ பார்த்ததுல இருந்து மனசுக்கு ரொம்ப கரெக்ட்டு தானே. இன்னும் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஒரு குழந்தைங்கன்னு நிறுத்தும்போது, எந்த உறவு இருக்கும்? எந்த உறவுமே இருக்காதுல்ல. ஸோ கணவன் மனைவி உறவு நல்ல அன்பா, அக்கறையா, அனுசரணையா வாழ்ந்து, குறைஞ்சது 2 குழந்தையாவது நீங்க பெத்துக்கிட்டு, நல்ல சந்தோஷமா நீங்க வாழணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இத ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த உறவுகள்ல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆச்சா, இன்னைக்கு ஒரு நாள்லயே நம்ம எல்லாத்தையும் பேசணும்னா, அது போர் அடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இனி ஒரு வீடியோல கண்டிப்பா இத பத்தி நம்ம பேசுவோம். தேங்க் யூ சோ மச்.